அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இகல் என்னும் அதிகாரத்திலிருந்து 856வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது ஒவ்வொருவனும் தன்னிடம் உள்ள பகை குணத்தை விட்டுவிட வேண்டும், அதாவது நீக்கிவிட வேண்டும். அப்படி நீக்கவில்லை என்றால் துன்பம் வரும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் தன்னிடத்தில் உள்ள பகைமை குணத்தை அதிகமாக வைத்துக்கொள்வது இனிமையானது என்று கருதுகிறான் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? விரைவில் அழிந்து போயிடும்ன்றார். அவன் வாழ்க்கை விரைவில் அழிந்துவிடும். யாருக்கு? பகைமை குணத்தை மிகுதியாக கொள்வதை இனிமையாக கருதுகின்றவன். சில பேர் அப்படிதான், யாரை பார்த்தாலும் வெறுப்பாக பேசுவான், எரிஞ்செறிஞ்சு விழுவான். அவன் என்ன ஆகும்? அவனுக்கு அழிவு மேலே அழிவு விரைவில் வந்துடும். அது தங்காதுன்றார் வள்ளுவர். விரைவில் வந்து அழிஞ்சு போய்விடலான்றார். அப்போது எல்லா இடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், பகைமை குணத்தை விட்டு நீங்க வேண்டும்ன்றார் வள்ளுவர். இகலின் மிகல் இனிது என்பவன். இகல் என்றால் பகைமை. பகைமை உணர்ச்சி கொள்ளுவதையே இனிமையானது என்று ஒருவன் கருதுகிறான் என்றால், இகல் இனிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து. அதாவது நனித்து என்றால் விரைவில், தவலும் என்றால் தவறி போகும். வாழ்க்கை தவறி போகும்னா என்ன? அழிஞ்சிடும் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. தவலும் கெடலும், கெடலுன்னா இறுதி. வாழ்க்கை தவறியும் போகும், அழிஞ்சும் போயிடும். யாருக்கு? பகை உணர்ச்சியை மிகுதியாக வைத்திருப்பதை விரும்புகின்றவன், இனிது என விரும்புகின்றவனுக்கு அவனுடைய வாழ்க்கை என்னாகும்? விரைவில் அழிந்துவிடும் அப்படின்றார். பாருங்க, இகலின் மிக இனிது என்பவன். இகலின் பகைமை கொள்ளுவதை அல்லது பகை உணர்ச்சி கொள்வதை மிக இனிது என்பவன், மிகவும் இனிமையானது என்று கருதுகின்றவன் வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை தவலும், அவனுடைய வாழ்க்கை தவறிப்போகும். தவலும் கெடலும், கெடலும் என்றால் அழிந்து போகும். வாழ்க்கை தவறியும் போகும், அழிந்தும் போகும். அப்போ எப்போ? விரைவில், நனித்து. யாருடைய வாழ்க்கை தவறி போகும், விரைவில் அழிந்து போகும் என்றால், பகை உணர்ச்சியை மிகுதியாக கொள்வதை விரும்புகின்றவன், அதை இனிது என்று சொல்பவன், அவனுடைய வாழ்க்கை தவறிப்போகும், அழிந்தும் போகும். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? இகலின் மிக இனிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து. Failure and run are not far from him who revels in hatred. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.